அன்பு குழந்தைகளே, உங்கள் யாவரையும் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பவும் குழந்தைகளுக்கான சேலம் கிட்ஸ் என்ற நிகழ்ச்சி ஆரம்பிக்க கர்த்தர் இந்த ஆண்டில் கிருபை செய்ததற்காக தேவாதி தேவனுக்கு கொடாகுடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இப்பொழுதும் இந்த சேலம் கிட்ஸ் மூலமாக இந்த நாளில் நம்ம பைபிள் ஸ்டோரி கேட்க போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை டிவி முன்னாலேயோ அல்லது யூடியூப் மூலமாகவும் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு பயனடைங்க. தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். குட்டி பிள்ளைங்களா, இயேசுவின் ஐயசப்பாட்ட இவ்வளோ நேரம் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஆண்டவரே தேவ சமூகத்தில் வருவது உமக்கு எவ்வளவு பிரியமையா. சிறுவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒரு யோவான் ஸ்நானனை போல் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளாக காணப்பட நீங்கள் உதவி செய்யும் ஐயா. இந்த நாளிலும் பிள்ளைகள் கேட்ட எல்லா சத்தியங்களையும் கதைகளையும் பாடல்களையும் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வைத்து கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாக வளரட்டும் ஐயா. இந்த உலகத்திலே ஆண்டவரே பிள்ளைகள் உம்முடைய பாதுகாப்பிலே வளரட்டும் ஆண்டவரே. படிப்புக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் பள்ளியிடத்துக்கு போகும்போதும் வரும்போதும் நல்ல பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. வீட்டிலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாக படித்து முன்னுக்கு வர உமது நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அன்றைக்கு சிறு பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வித்த காரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. படித்து ஆண்டவரே பரிசுத்தத்திலும் தெய்வ பயத்திலும் தெய்வ கிருபையிலும் ஆண்டவரே இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாய் வர பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காலங்களிலே ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஆண்டவரே தெய்வ பயத்தில் வளரணும், பாவத்துக்கு விலைக்கு வாழணும் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள சந்ததிகளாக விளங்கணும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே கேட்ட ஆண்டவரே எல்லா கதைகளையும் ஆலோசனைகளுக்கும் பிள்ளைகளுக்கு இருதயத்தில் எழுதி ஆண்டவரே உம்முடைய நீதியின் பாதையிலே நடக்க பலன் கொடுங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் அவங்களை சிரசிலே தங்கட்டும். அவர்கள் நிமித்தமாக அவங்க குடும்பம் அம்மா அப்பா எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். நல்ல நண்பர்களை கொடுங்க ஆண்டவரே, நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. படித்து முன்னுக்கு வர நீங்கள் உதவி செய்யுங்க. உமது நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நிமித்தம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். அன்பான செல்ல பிள்ளைகளே, இப்போதும் உங்களுக்கு அருமையான ஆலோசனைகள், புதிய ஆண்டுக்கான புத்திமதிகளை சொல்வதற்காக மேகலா ஆண்டி வர இருக்கிறார்கள். நீங்கள் யாவரும் நன்றாக கவனத்துடன் கேட்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் இந்த ஆண்டிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவர்கள் சொல்வதை கவனத்துடன் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் குட்டீஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன். ஆண்டுடைய கிருபையினால் 2025 ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க தேவன் கிருபை செய்தாங்கல்ல. ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த வருட ஆரம்பத்திலேயே நீங்கள் நிறைய காரியங்களை தீர்மானம் எடுத்திருப்பீங்க இல்லையா? கட்டாயம் நம்ம தீர்மானம் எடுத்துருவோம். போய் சொல்ல மாட்டேன், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவேன், ஒழுங்காக பைபிள் வாசிப்பேன், ஜோப் பண்ணுவேன், இப்படிலாம் நம்ம என்ன செய்வோம், தீர்மானம் எடுப்போம். நல்ல தீர்மானங்களை எடுப்போம். ஆனால் அந்த தீர்மானத்தை ரொம்ப நாளாக என்ன செய்ய மாட்டோம், அந்த தீர்மானத்தின்படி நடக்க மாட்டோம். அப்படி கொஞ்ச நாள் செய்வோம், அப்புறம் அப்படியே என்ன செய்துருவோம், விட்டுருவோம். இன்றைக்கி நான் ஆண்டி உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னேன்னா, ஒவ்வொரு வருடம் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், அந்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்ற முடியல. இந்த வருஷம் நம்ம எடுக்கிற தீர்மானத்தில் நிறைவேற்றுறதுக்கு ஒரு சில குறிப்புகளை நான் மாத்திரனா உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். நம்ம நல்ல தீர்மானம் எடுப்போம், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவேன், ஜோம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், சர்ச்சுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி. அப்போது ஆனால் அது செய்ய முடியலன்னா அதுக்கு ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா, கீழ்ப்படியணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் கீழ்ப்படியாத சூழ்நிலைகள் தான் என்ன செய்தது, உருவாகிடுது. அப்போ நீங்கள் நினைக்கணும், நம்ம எடுத்த தீர்மானம் என்ன, அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போ என்ன செய்யுதுன்னா, கீழ்ப்படியக்கூடாதுன்ற எண்ணம் வரும்போது நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன், நான் ஏசப்பா பிள்ளை, நான் ஏசப்பாவுக்கு முன்னாடி நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், நான் அம்மா அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த பாவத்துக்கு நீங்கள் நோ சொல்ல படிக்கணும். நான் செல்ல எடுக்க மாட்டேன், டிவியை பார்க்க மாட்டேன், வீடியோ கேம்ஸ் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஜெபம் பண்ணும்போது கூட சொல்லுவோம், ஏசப்பா நான் வீடியோ கேம்ஸ் விளையாடக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, நான் அம்மா அப்பா கீழ்ப்படியணும் அப்படின்னு எல்லாம் என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க. ஆனால் அது மாதிரி செய்ய முடியல. அது அப்படி சூழ்நிலை வரும்போது உடனே ஏசப்பா கிட்ட கேட்கணும், ஏசப்பா நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன் ஏசப்பா, ஆனால் அந்த தீர்மானத்தின்படி என்னால் என்ன செய்ய முடியல, வாழ முடியல, எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் அழகாக பலன் தருவாங்க. அந்த பாவத்தை விட்டு நிச்சயத்தெல்லாம் வெளியே நம்ம போயிடலாம். முதல்ல என்ன செய்யணும், பாவத்துக்கு நோ சொல்ல படிக்கணும். நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் நிலை
முடியாத சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் நோ சொல்ல படிக்கணும். நான் ஏசப்பா பிள்ளை, நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், இந்த தீர்மானத்தில் நான் உறுதியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ தீர்மானம் எடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்னா, அந்த நேரத்தில் நமக்கு செய்கிறதுக்கு பலன் இருக்காது. அப்போ அந்த பலனுக்காக நம்ம ஏசப்பா கிட்ட ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணோம். நீ நடந்துகிட்டே இருக்கலாம், அல்லது கிளாஸ் ரூமில் இருக்கலாம், அல்லது நீ எக்ஸாம் ஹாலில் இருக்கலாம், நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த பாவமான சூழ்நிலைகள் வரும்போது ஏசப்பா எனக்கு பலன் தாங்க, நான் இந்த இடத்துல நான் என்ன செய்யக்கூடாது, தப்பு பண்ணவே கூடாது, நான் உங்களுக்கு பிரியமாக இருக்கணும், நான் தீர்மானம் எடுத்திருக்கேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்புறம் பாருங்கள், மூணாவது என்ன நான் சொல்கிறேன்னா, இந்த வருஷம் ஆரம்பத்தில் நீங்கள் நல்ல தீர்மானம் எடுத்திருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள், அது கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாளை நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்யணும், செலவு பண்ணணும். காலையில் எழுவணும். அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு அப்படின்னு சொல்லி 10 மணி வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. 9 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. காலையில் எழும்பி கட்டாய ஆராதனைக்கு என்ன செய்திருக்கணும், போயிருக்கணும். சண்டே சர்வீஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அந்த சண்டே நம்ம கர்த்தருக்காகவே நம்ம பயன்படுத்தணும். காலையில் எழும்புறோமா, நல்லா பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு நம்ம குடிச்சிட்டு நம்ம சர்ச்சுக்கு போயிடணும். போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஏதாவது அம்மா கூட அப்பா கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு அல்லது ஏதாவது நீங்கள் செய்துட்டு அன்றைக்கி ஒரு சங்கீதத்தை நீங்கள் படிக்கலாம். ஒரு வாரத்துக்கு 5 வசனம் அல்லது 6 வசனம் 7 வசனம் அல்லது ஒரு சின்ன சங்கீதம், இதுக்கெல்லாம் நீங்கள் மனப்பாடமாக படிக்கலாம். நிறைய சங்கீதத்தை படிச்சிட்டிங்கன்னா நிருபங்களில் 1 அதிகாரம் உள்ள நிருபங்கள் இருக்குது, 2 அதிகாரம் உள்ள நிருபங்கள் இருக்குது, 3 அதிகாரம் 4 அதிகாரம்னு சொல்லியிருக்கோம். அப்படி அந்த நிருபங்களில் வசனங்களை என்ன செய்யணும், படிக்க ஆரம்பிக்கணும். அந்த வசனத்தை படிக்க நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, பாவத்துக்கு விலகி ஜீவிப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாங்க. இந்த வருஷம் தீர்மானம் எடுப்பீங்களா, இந்த 3 காரியங்கள். ஒன்று என்ன செய்யணும் தெரியுமா, பாவத்துக்கு நோ சொல்ல படிக்கணும். அந்த சூழ்நிலைக்கு வரும்போது நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லணும். ரெண்டாவது ஒரு நாளில் மேற்கொள்ள முடியலன்னு சொன்னால் உடனே நீ ஏசப்பாவை நோக்கி கூப்பிடணும். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி கேட்கணும். மூன்றாவது ஆலயத்துக்கு போகணும். கர்த்தருடைய நாளை மகிமையினாலா நான் என்னனோ அப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவாங்க, உன்னை மேன்மைப்படுத்துவாங்க. அன்னைக்கு நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். இப்படி கொஞ்சம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு அந்த நாளில் நீங்கள் செலவு பண்ணும்போது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாங்க, ஆசீர்வதிப்பாங்க. நீங்கள் எடுத்த தீர்மானங்களை நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை தருவாங்க. அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா, ஏசப்பா நான் எடுத்திருக்க தீர்மானத்தில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சின்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறையா, கண்மணி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த புதிய ஆண்டில் அந்த பிள்ளைகள் எடுத்திருக்க அந்த புதிய தீர்மானங்களில் நிலைத்திருப்பதற்கு உடைய கிருபையும் உடைய பலனையும் உடைய சத்துவத்தை நீர் பெருக பண்ணுங்க ராஜா. எல்லா சூழ்நிலையிலும் நம்மை உயர்த்த மென்மைப்படுத்த கிருபை தாங்க, நல்ல சுகத்தை தாங்க, நல்ல ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, இந்த பூமியில் மேன்மையான இடங்களில் சுதந்திரிக்க பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பெற்றோருக்கு, பெரியவர்களுக்கு, மற்றவர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளாய் திகழ கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நேச பிதாவே, ஆமேன். அருமையான செல்ல பிள்ளைகளே, இப்போதும் நீங்கள் மேகலா ஆண்டி சொன்ன காரியங்களை எல்லாம் கவனித்து கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடித்தவைகளாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட இப்படிப்பட்ட ஆலோசனைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கைக்கொண்டு நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்போதும் உங்களுக்கு அருமையான ஒரு கதையை சொல்வதற்காக விஜய் ஆண்டி வர இருக்கிறார்கள். நீங்கள் கவனத்துடன் கேட்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பு செல்ல குழந்தைகளே, மீண்டும் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நிச்சயம் தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை அரவணைப்பார். அன்பு குழந்தைகளே, நீங்கள் எல்லாருமே உங்களோட தேவைகள் எல்லாத்தையும் என்ன செய்வீங்க, உங்கள் அம்மாட்ட கேட்பீங்க, உங்கள் அப்பாட்ட கேட்பீங்க, இன்னும் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட என்னென்ன எல்லா காரியத்தையும் ஒளிவு மறைவில்லாமல் என்ன செய்வீங்க, சொல்வீங்க. ஆமாம், அவங்களும் உங்களுக்கு
நீங்கள் ஒரு வேளை என்னென்ன விரும்புகிறீங்களோ அதை உங்கள் அம்மா தருவாங்க இல்லையா? என்ன ஆசையாக என்னெல்லாம் உங்கள் அம்மாட்ட கேட்கீங்களோ, உங்கள் அப்பாட்ட கேட்கலாம், அவங்க எப்படியா என் பிள்ளை கேட்டுட்டா, என் பிள்ளைக்கு நான் எப்படியான்னு கஷ்டப்பட்டா அது உழைச்சி என்ன செய்துறேன், என் பிள்ளைக்கு நான் செய்துடணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பா உங்கள் மேலே ரொம்ப பற்றுதலாக இருப்பாங்க. இதே உங்கள் டீச்சர்கிட்ட நீ கேட்பீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பீங்க இல்லையா? தெரியாத பாடத்தை கூட சில பிள்ளைங்கள் கொஞ்சம் டீச்சர்கிட்ட போகும்போது பயப்படுவீங்க இல்லையா? ஆனால் பெரியவர்கிட்ட அதை விட நல்லா பெரியவங்க உங்கள் மாமாவோ அத்தையோ பாட்டியோ சித்தியோ யாராவது வந்தால் கூட சில நேரம் கேட்பீங்க. சில நேரம் பெரியவங்க சும்மா இரு, வாயை மூடு, சின்ன பிள்ளைத்தனமா நீ பெரிய மாதிரி நடந்துக்கிடாத அப்படின்னு நினைச்சுவாங்க, உங்களை குறித்து சொல்லுவாங்க. ஆனால் அன்பு பிள்ளைகளே, உன்னை படைத்த ஏசப்பா, உன் தாயின் கருவில் உங்களை உருவாக்கின ஏசப்பா சொல்கிறாங்க, நீ என்கிட்ட பேசுமா, நீ எது தேவைனாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு உத்தரவு கொடுக்கேன். நீ அறியாதது, உனக்கு அது எட்டாத பெரிய காரியமாக இருந்தால் கூட, உனக்கு முடியாததை கூட நான் நினைச்சுவேன் உனக்கு செய்து தரேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா உங்களை நேசித்து என்ன செய்கிறாங்க, கேட்காங்க. ஏசப்பாட்ட பேசுகிறதுக்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். ஆமாம், பெரியவங்ககிட்ட பேசினா கூட நம்ம நினைச்சணும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் நினைச்சணும் மினிஸ்டர்கிட்ட, பெரியவங்க அதிகாரிகிட்டலாம் நம்ம பேச முடியும். என்ன, ஒரு டாக்டரை பார்க்கணும் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆனால் உலகத்தையே ஆளுகை செய்கிற எல்லாம் வல்ல தேவன் நம்முடைய அப்பாவாக இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம எப்போதுனாலும் நம்முடைய தேவைகளை நமக்கு வேண்டியவைகளை என்ன செய்யலாம், ஏசப்பாட்ட கேட்கலாம். ஏசப்பா என்ன செய்வாங்க, தருவாங்க. ஏசப்பாட்ட நீ விரும்புகிறதை கேட்கலாம், உனக்கு என்னென்ன தேவையோ அதை கேட்கலாம். ஒருவேளை நீ சுகவீனமாக இருந்தால் கூட உன்னை சுகத்துக்காக கேட்கலாம், உன்னோட பலத்துக்காக கேட்கலாம். சில நேரங்களில் உன் உள்ளத்தில் ஏதாவது ஒரு கவலை இருந்தால் கூட ஏசப்பாட்ட நீ என்ன செய்யணும், கேட்கணும். ஏசப்பா எனக்கு ஒரு சமாதானம் தாங்க, ஒரு சந்தோஷம் தாங்க, இப்படியெல்லாம் நீ கேட்கும்போது ஏசப்பா உனக்கு என்ன செய்வாங்க, தருவாங்க. தேவைகளை ஏசப்பா நிறைவேற்றுவாங்க. ஏசப்பா சொல்கிறாங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறாங்க. நீ என் நாமத்தினால கேளு, இயேசுவே எனக்கு தாருன்னு சொல்லி என் நாமத்தினால நீ எவைகளை கேட்டாலும் நான் அதை என்ன செய்வேன், உனக்கு தருவேன். நீ விரும்பினதை கேளுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் குட்டி தம்பி தங்கச்சி, நீங்கள் உங்கள் விரும்புகிறத ஏசப்பாட்ட கேளுங்க, கட்டாயம் நிச்சயமாக ஏசப்பா தருவாங்க. ஏசப்பா வாக்கு மாறாதவங்க, அவங்க நேற்று இன்று மாறாத தேவனாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தகப்பனாக என்ன செய்கிறாங்க, குட்டிகளே உங்கள் கூட இருக்காங்க. இன்னும் பைபிளில் ஒரு ஸ்டோரி உண்டுமா. அவங்க யாருன்னு சொன்னால் சகரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசாரியர், அவர் தேவாலயத்தில் என்ன செய்தாங்க, ஊழியம் செய்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, அவங்க பேர் எலிசபெத்து. இவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. தேவன் குறித்த அந்த கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி ஏசப்பா என்னெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்காங்களோ அதுபடி என்ன செய்தாங்க, வாழ்க்கை அவங்க நடத்தி கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு குறை இருந்துச்சு. என்னன்னா, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த ஒரு குறை இருந்துச்சு. அதனால அந்த சகரியா அந்த அங்கிள் இருக்காங்களா, அவங்க ஆசாரிய ஊழியம் தேவாலயத்தில் செய்யும் போது தேவன்கிட்ட அதை வேண்டுதலை கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வயசாயிட்டு கலவனாக தான் இருந்தாங்க. அந்த எலிசபெத் அம்மாவும் நல்ல வயதாயிற்று. ஆனால் கூட நம்பிக்கையோடு அவங்க கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இப்படி தான் ஆசாரிய ஊழியம் தேவனுடைய ஆலயத்தில் செய்துட்ருக்காங்க. தேவன் அவரோட வேண்டுதலை கேட்டார். உடனே ஒரு தூதனை அந்த இடத்துல அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஆலயத்திலே அவங்க ஊழியம் செய்கிற அந்த இடத்துல தேவ தூதன் தரிசனமாகி, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து ஒரு புத்திரனை பெறுவாள், அவருக்கு யோவான்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், பெயரிடணும் அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதன் அந்த சகரியாவுக்கு என்ன செய்கிறாரு, தரிசனம் கொடுக்குறாரு. அன்பு பிள்ளைகளே, பார்த்தீங்களா, அந்த அங்கிள் சகரியா அவங்க ஏசப்பாட்ட கேட்டாங்க. இவ்வளோ சில காரியங்கள் நீங்கள் கேட்டால் உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில காரியங்களை ஆண்டவர் கொஞ்சம் பிந்தி லேட்டாக தருவாங்க, ஆனாலும் அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அது என்ன செய்யுது, தாமதிக்காது, கட்டாயம் ஆண்டவர் நிறைவேற்றி தருவாங்க. இவங்க வயசானா கூட அந்த வயது முதிர்வில் என்ன செய்கிறாங்க, அந்த புத்திர பாக்கியத்தை என்ன செய்கிறாங்க, கொடுக்காங்க. தேவதூதன் அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, பயப்படாத,
பயப்படாத, நீ உனக்கு கட்டாயம் நினைச்சு அந்த குழந்தை உனக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். அது மாத்திரம் இல்லை, அது ஒரு தேவ கொடுக்குற ஒரு குழந்தை. அந்த குழந்தை தான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஏசப்பா இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னால் இயேசு என்ற ஒருவர் வருகிறார். அவர் மேன்மை உள்ளவர். அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் வருகிறார் என்ற நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு மகனாக அந்த மகனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவங்களுக்கு கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தியா? இதை அவங்க அறிஞ்சிருப்பாங்களா? சகரியாவும் எலிசபெத்தும் கொஞ்சம் கூட அதை நினச்சியே பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? அறியாத காரியம், அவங்களுக்கு எட்டாத ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய சமாதானம். ஆமாம், உலகத்தின் இரட்சகரையே உலகத்துக்கு காட்டுகிற தேவன். அது மாத்திரமல்ல, அநேகரை அவன் என்ன செய்வான்? கர்த்தர் இடத்துக்கு திருப்புவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அநேகர் அந்த காலத்தில், இப்போவும் அப்படிதான், அந்த காலத்துலேயும் அநேக பாவங்களை செய்து மக்கள் என்ன செய்தாங்க? வாழ்ந்தாங்க. நிறைய ஆலயத்தில் வேலை பார்க்குற வேதபாரகர், பரிசேயர்கள் இவர்கள் கூட அநேக தவறுகளை செய்து வந்தாங்க. ஆயக்காரர், பரிசேயர் இப்படியெல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த யோவான் வளர்ந்து வரும்போது அவங்ககிட்ட ஞான ஸ்நானம் பெற்றாங்க. அவங்கள பார்த்து அவங்க செய்த தவறுகளெல்லாம் அவர் என்ன செய்தார்? சுட்டி காட்டார். ஆமாம், விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு அவங்கள தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா அவங்க ரொம்ப தவறு செய்கிறாங்க, அதனால் வர்ற தண்டனைக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நிறைய பேரை ஆண்டவர் சமூகத்தில் வழி நடத்தினார். ஆமாம், அநேக பரிதானம் நீங்கள் வாங்காதுங்கன்னு சொல்லி ஆயக்காரர்கிட்டலாம் சொன்னாங்க. லஞ்சம் வாங்காதுங்க, உங்களுக்கு இருக்கிறது போதும்னு சொல்லி நினைங்க. நீங்கள் எல்லாரும் இடத்துலையும் என்ன செய்யணும்? அன்பாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். கர்த்தருடைய வழியை நீங்கள் என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. அவருடைய பிள்ளையாக வாழுங்கன்னு சொல்லி பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்தெல்லாம் அவர் என்ன செய்தார்? கண்டித்து பேசினார். ஆமாம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு குழந்தைய ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த சகரியா, அந்த எலிசபெத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்தாரு. ஆமாம் குட்டிகளே, உங்களுக்கும் உடைய தேவைகளெல்லாம் ஆண்டவர் நிச்சயம் நினைச்சார், அவர் சந்திப்பார். நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை நீங்கள் படிப்பில் உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம். எதுவும் நான் எவ்வளோ படித்து பார்க்கேன், ஒன்றுமே மண்டையில் ஏற மாட்டேங்கி, எனக்கு கணக்கு போடவே முடியலை, எல்லாமே தப்பாக சம்மலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு அதை ஈஸியாக்கி தருவார். அந்த ஞானத்தை உனக்கு தருவார். நீ ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இதை தெரியப்படுத்தி தாங்க, எனக்கு சொல்லி தாங்க, என் அருகாமையில் இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா உனக்கு சொல்லி தருவாங்க. இங்கிலீஷ் கூட சில பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ்னால் ரொம்ப பயப்படுவீங்க. ஆமாம், அது அந்நிய மொழி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இங்கிலீஷ்லேயே உங்களை பேசும்படியான ஒரு நல்ல ஒரு மொழி ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு நினைச்சுவார், தருவார். ஆமாம், இனிமையாக நீங்கள் பேசுங்க. உதடுகளின் மதுரம் கல்வியை பிறப்பிக்கணும்னு சொல்லி வேதம் கூறுகிறது. இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. நல்ல பிள்ளைகளாக இருங்க. ஆண்டவரை பின்பற்றுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் கேளுங்க, வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? எல்லா ஞானத்தையும் தருவார். உங்களோட தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார். நீ ஒருவேளை சுகவீனமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். ஆண்டவர் நோக்கி கூப்பிட, ஆண்டவரே எனக்கு இந்த சுகவீனம், அடிக்கடி எனக்கு வயிறு வலி வந்துடுது, அடிக்கடி எனக்கு தலைவலி வந்துடுது, என் பாடத்தை நான் என்ன செய்யல, கேர் பண்ணி என்னால் படிக்கவே முடியலை, ஏசப்பா என் கூட இருங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது ஏசப்பா உன்னோட பலவீனத்தை மாற்றி போடுவாங்க, உன்னை நல்ல பலவானாக மாற்றுவாங்க. ஆமாம், நீ என்ன செய்வா? எல்லாருக்கும் முன்பாக நீ நல்ல உயர்ந்த நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிற உன்னை
மேன்மைப்படுத்துவார். எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் என்ன செய்யும் முடியும். குட்டீஸ் உன்னை ஒரு நாள் வருங்காலத்தில் உன்னை ஐஏஎஸ் அதிகாரியாக, ஐபிஎஸ் அதிகாரியாக, நல்ல இன்ஜினியராக, நல்ல டாக்டராக, நல்ல உயர்ந்த நிலையில் ஆண்டவர் உன்னை கொண்டு வச்சு மேன்மைப்படுத்துவார். இந்த உலகத்தில் நீ என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஒன் டைம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் நீ உட்கார்ந்துருக்கணும். ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். ஆமாம், நீ இவ்வளோ நேரம் ஆண்டவர் உனக்கு தரார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை ஏசப்பா உனக்கு தராங்க. அதில் கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆண்டவருக்கு, நீ சின்ன குழந்தை 10 நிமிஷம் கொடுத்தா கூட போதும். காலையில் 5 நிமிஷம், நைட்டு 5 நிமிஷம் ஒரு சின்ன ஒரு சங்கீதத்தை நீ வாசிக்கலாம். வாசித்துட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே அந்த நாளில் ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாக நடத்துவார். அவனை போக்கிலும் வரத்திலும் கூட ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். ஆமாம், இது பயங்கரமான காலம் இல்லையா? ஆபத்துகளும் விபத்துகளும் நிறைந்த காலம். நம்ம ஒரு அடி நீங்கள் நடந்து போனாலும் உங்களுடைய பலன் இல்லை, உங்களுடைய பாதுகாப்பே இல்லை. கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறாரு, நடத்துகிறாரு. அவர் சமூகத்தில் நீ என்ன செய்யணும், ஒன்று ஒப்பு கொடுக்கணும். உனக்கு ஸ்கூலில் போனால் நிறைய காரியம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸு சில நேரங்களில் நல்லா இருப்பாங்க, சில நேரங்களில் என்ன செய்வாங்கடா உன்ட்ட கோவப்படுறாங்க. அப்போ உனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ இப்படியெல்லாம் நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது தேவனை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த உண்ட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட வந்து தானாக சமாதானம் ஆகுவாங்க. உனக்கு நல்ல ஒரு அன்பு உனக்கு என்ன செய்யும் கிடைக்கும், ஒரு ஐக்கியம் கிடைக்கும். டீச்சர்ஸுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். நீ நல்லா விளையாடலாம், நல்லா படிக்கலாம், நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். ஆமாம், உணவை கூட ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தருவார். கர்த்தர் உன்னை மேன்மையாக உயர்த்துவார். நீ ஆசீர்வாதமாக வாழலாம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் உனக்கு நினைச்சுவார், தருவார். நீ ஆண்டவரோட சமூகத்தில் உன்னை நீ என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அவருடைய பிள்ளையாக நீ என்ன செய்யணும், வாழணும். வாழும்போது இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் மாத்திரம் இல்லாமல் பரலோகம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சின்ன வயசுலேயே நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம், ஒருவேளை சர்ச்சுக்கு போகாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தோட வாழ்க்கை முடிய போகிறது இல்லை. வேதம் அதை தான் என்னது சொல்லுது. இது வந்து நம்ம வாடகை வீட்டில் தான் நம்ம இருக்கோம். நம்ம குடியிருப்பு வந்து எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் இருக்குது. ஏசப்பா அங்கே பரலோக ராஜ்யம் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பரலோக ராஜ்யத்தில் ஏசப்பாவோடு வாழணும். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். இந்த பூமியில் நம்ம கொஞ்ச காலம்தான் நினச்சி போகிறோம், வாழ போகிறோம். அம்மா அப்பா கூட வாழ்வீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னச்சு நல்ல ஒரு வேலை பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் ஒரு குடும்பம் வரும். அப்புறம் பிள்ளைகளை பெற்று ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்வீங்க. அப்புறம் என்ன முதியோர் ஆகணுமா வருவோம். எப்படினாலும் நமக்கு அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், மரணம்னு சொல்லி ஒன்று கட்டாயம் எல்லாருக்கும் நடக்கும். ஆமாம், ஒரு நாள் இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம் இல்லையா? ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு நாள் இறப்பு வந்து உண்டு. எனக்கும் நினச்சிது உண்டு. அப்போ அந்த இறந்த பிறகு அதுக்கப்புறம் மண்ணோடு மண்ணாக நம்மளோட சரீரம் அழிஞ்சு போகுதுன்ட்டு நீங்கள் நினைக்கிங்க. ஆனால் நம்ம சரீரத்தை ஒரு நாள் ஆண்டவர் நினைச்சுவார், உயிர்ப்பிப்பார் இல்லையா? ஏசப்பா ஒரு தடவை இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்க. 2வது முறை ஒரு தடவை ஏசப்பா அந்த உலகத்துக்கு வருவாங்க இல்லையா? வருவாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா பிள்ளையாக நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் ஏசப்பா வரும்போது நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். ஆமாம், நம்ம வந்து ஆண்டவரோட சமூகத்தில் என்ன சொன்னால் எக்கால சத்தம் ஒன்று பரலோக ராஜ்யத்தில் தொனிக்கும். ஏசப்பா தேவதூதர்களோடு நினைச்சுவாங்க வருவாங்க. வரும்போது அந்த சத்தம் தொனிக்கும் போதே நாம் உயிரிழந்து நாம் என்ன செய்வோம், எழுந்து அவரோடு போய் என்ன செய்வோம், பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்யலாம், சந்தோஷமாக வாழலாம். ஒருவேளை அதற்கு முன்பு நம்ம என்ன செய்யிட்டோம், அந்த இயேசு சாமி அதற்குள்ளாக நம்ம மரிக்கும் முன்னாடி நம்ம வந்தால் நாமும் என்ன செய்வோம், அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். சரியா? ஏதாவது ஒரு வகையில் ஒன்று மரித்தால் உடனே என்ன செய்யணும், நம்ம ஏசப்பாக்கிட்ட என்ன சொன்னோம்னா கண் மூடும் போது நம்முடைய பரலோக வாழ்வில் நம்முடைய ஆத்மா அவரோடு என்ன செய்யணும், இளைப்பாறணும், அவரோடு சந்தோஷமாக வாழணும்,
துதியின் சத்தம், ஆராதனை சத்தம், ஏசப்பா பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்லி ஓயாமல் ஏசப்பாவை சந்தோஷமாக அங்கே என்ன செய்யலாம், துதித்து கொண்டே இருக்கலாம். அதுவும் ஒரு மேலான ஒரு வாழ்வு, அதுவும் அறிவுக்கு எட்டாத ஒரு சந்தோஷம், எட்டாத உயரமான ஒரு சந்தோஷம். அதையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். பூமியிலையும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், மேலோகத்திலையும் தேவன் பரலோகராஜ வாழ்வை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். குட்டிகளை அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். நீங்கள் நிச்சயமாகவே அந்த நன்மையை பெறுவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கட்டாயமாக தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்துருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். உங்களுக்கு நீங்கள் அறியாததும் எட்டாதமான பெரிய ஆசீர்வாதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நடத்தி குட்டீஸ் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்களை அரவணைத்து கொள்வார். அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம குட்டி பிள்ளைகளே, நீங்கள்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த வேலையில் அக்கா வந்து ஒரு மிஷினரி அக்காவை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிதானா? கிளாடிஸ் அயில்வால்டுன்னு சொல்லி ஒரு மிஷினரி அக்கா. அவங்க வந்து 1902 இங்கிலாண்டில் பிறந்தாங்க. அவங்க ஒரு வீட்டில் வேலைக்காரர் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க வீட்டு வறுமை தாங்க முடியாமல் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு படிப்பறிவோ ரொம்ப கிடையவே கிடையாது. அவங்க ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிருக்கிறப்போ அங்கே போதகர் பேசுகிறாங்க, நீ கூட ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல போகலாமே, மிஷினரியாக போகலாமே, ஆண்டவர் உன்னை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. இந்த அம்மா அக்காவுக்கு ரொம்ப ஆசையாக வந்துட்டு, அதுவும் சீனாவுக்கு மிஷினரியாக போகணுன்னு ரொம்ப நினச்சாங்க. ஆனால் பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப படிக்கவே முடியாது. அதனால் ஒரு மிஷினரி இயக்கத்தில் போய் அவங்க கேட்குறாங்களா, அப்போ அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. இங்கிலாந்து மிஷினரி இயக்கத்தில் அவங்கள சேர்த்துட்டு, நீ சீனா மொழியெல்லாம் படித்து பாஸ் ஆகணும்னு சொல்லி அந்த லாங்குவேஜ் எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. கடைசியில் டெஸ்ட் வச்சாங்களா, அந்த அக்கா ஃபெயில் ஆகிட்டாங்க. நீ அதுக்கு தகுதி இல்லை போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனால் இவங்க வேலை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வைக்கிறாங்க. தன்னுடைய 30வது வயசு ஆன உடனே அங்கே சீனாவில் ஒரு மிஷினரி அம்மையார் அவங்க இவங்களை வந்து கூப்பிடுறாங்க. யாராவது ஒருத்தங்க உதவி செய்கிறதுக்கு எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிடுறாங்க. திருமதி ஜீனி லாசர் அப்படிங்கிற அந்த மிஷினரி அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்கு பணிவிடை பெண் தேவைப்படுறாங்க. இவங்களுக்கு போக ரொம்ப ஆசை. சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பணம் அனுப்ப முடியாது. சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் எடுத்து டிக்கெட் எடுத்து இவங்க கப்பலில் பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போய் ரஷ்யா வழியாக போகிறாங்க. அந்த நாட்களில் ரஷ்யாவில் சண்டை நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் அவங்க பத்திரமா போய் சீனா சேர்ந்துட்டாங்க. சீனாவில் அந்த அம்மாட்ட போனோன்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா என்ன தெரியுமா செய்வாங்க, அவங்க யாங்ஸங்கிற இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்துல தொடர் வண்டிகள் வரும். அந்த அப்படியே வந்து அந்த இடத்துல ராத்திரி அந்த பயணிகள்லாம் தங்கிட்டு காலையில் எழும்பி போவாங்க. அந்த வண்டியில் பிரயாணம் பண்ணிக்கிற ஒவ்வொருவருக்கும் இவங்க ஒரு பயண விடுதி வந்து அமைச்சிருந்தாங்க. அதில் அவங்களுக்கு உணவு கொடுத்து, அவங்க கூட்டிகிட்டு வர மிருகங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவங்க அனுப்புவாங்க. அப்போ ஏசாமியை பற்றி சொன்னாங்க. இவங்களும் ஏசாமியை பற்றி அவங்களுக்கு சொன்னாங்க. அதனால் சீனா மொழியை நல்லா இவங்க கற்றுக்கிட்டாங்க. திடீர்னு அந்த மிஸ்ஸஸ் லாசன் அம்மா வந்து படுக்கையில் கீழே விழுந்ததுனால அவங்க அப்படியே மரணம் அடைஞ்சிட்டாங்க. அந்த யாங்ஸங்கிற விடுதியை இவங்க தொடர்ந்து நடத்த வேண்டியதாயிற்று. அதுக்கப்புறம் இந்த யாங்ஸங் நகரத்துக்கு அதிகாரியாக இருக்கிறவர் இந்த அம்மாவை கூப்பிட்டு, நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா அந்த சீன பெண்கள் காலை கெட்டுவாங்க, குட்டி காலாக இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப செல்வமாக வாழ முடியுங்கிற நம்பிக்கை, அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்னு. ஆனால் அந்த மூட பழக்கத்தை அந்த நகரத்து மக்கள் வந்து அந்த அதிகாரி தடை செய்தாங்க அந்த ஊரில் உள்ளவங்க. அதனால் அப்படி யார் யாரெல்லாம் கெட்டியிருக்காங்களோ அவங்கள பார்த்து அவங்களுக்கு நீங்கள் நல்லது சொல்லி அவங்கள கட்ட விடாமல் ஆக்கணும், அந்த பொறுப்பை உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதன் மூலமாக ஏசாமியை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. சிறு விடுதி ஒன்று அமைச்சு அதில் பிள்ளைகளெல்லாம் வளர்த்தாங்க. 9 பெண்ணி கொடுத்து ஒரு பிள்ளை, அதாவது ஒரு சரங்கெலாம் உடம்புல புண்ணாக இருந்த பிள்ளைய ஒரு அம்மா பிடிச்சி இழுத்துக்கிட்டே போனாங்க. அவங்கக்கிட்டேருந்து அந்த பிள்ளைய 9 பெண்ணி கொடுத்து காசு வாங்கி அந்த பிள்ளைய அவங்க வளர்த்தாங்க. அதே மாதிரி பெஸ்ஸுங்கிற ஒரு குட்டி பிள்ளையையும் வளர்த்தாங்க. இப்படியே அவங்க நிறைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்தாங்க. ஒரு தொழுநோயாளி மருத்துவமனையும் அமைச்சாங்க. அந்த தொழுநோயாளிகள் எல்லாம் சேர்த்து அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு பராமரிப்பு கொடுத்து வந்தாங்க. இப்படி அவங்க தங்களால் என்ற அளவு உதவி செய்து வந்தாங்க. அந்த யாங்ஸங்குங்கிற பட்டணத்து அதிகாரியே இவங்க பிரமிக்கத்தக்க வகையில் இவங்க செய்கிற காரியத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள்லாம் சண்டை போட்டப்போ இந்த அம்மாவை கூப்பிட்டு சமாதானப்படுத்துறதுக்கு கூப்பிட்டாங்க. அதனால் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவங்க அந்த அவங்களுக்கு
நெசவு நெய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அவங்க வழிவகை செய்து அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு இவங்க உதவி செய்தாங்க. அப்புறம் ரொம்ப சிக்காயிட்டாங்க. ஒரு 10 வருஷம் இங்கிலாந்துக்கு வந்துட்டு திருப்பியும் தைவானுக்கு அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. அந்த இங்கிலாந்து அரசி கூட எலிசபெத் ராணி அவங்க கூட உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க பேரில் கூட 6ஆம் சந்தோஷத்தின் பயணியர் விடுதி அப்படிங்கிற பேரில் ஒரு சின்ன திரைப்படம் வெளியிட்டாங்க. அதன் மூலமாக அவங்கள என்ன செஞ்சாங்க, அவங்க கர்த்தருடைய நாமம் அவர்கள் மூலமாய் மகிமைப்பட்டது. அடுத்தது அவங்களுக்கு ஒரு பேர் கூட சூட்டுனாங்க, நற்குணசீலி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேர் சூட்டினாங்க. அந்த வேலை அவங்க அப்புறம் ரொம்ப ஆண்டவருக்காக உழைச்சதுனால மிகவும் சோர்வுற்று கடைசி நாட்களிலே 1970ஆம் ஆண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு வேலைக்கார பெண்ணாக தான் இருந்தாங்க, படிப்பறிவு இல்லாதவங்கள தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள கொண்டு பெரிய காரியத்தை சீனாவில் செஞ்சாங்க. குட்டி பிள்ளைங்களே, உங்களையும் கொண்டு இயேசப்பா பெரிய காரியத்தை செய்வாங்க. எனக்கு படிப்பு இல்லையேன்னு கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் ஆண்டு தருவாங்க, சரிதானா? ஆனால் இயேசப்பாவை பற்றி நம்ம யாருக்காவது என்ன செய்யணும், கட்டாயம் சொல்லணும். இந்த கிளாடிஸ் அயல்வாழ்டு அக்காவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், சரியா? அப்படியே கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த கிளாடிஸ் அயல்வாழ்டு அக்காவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அக்காவை போல எங்களையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்கள் நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என்ன குட்டி பிள்ளைங்களா, விஜய் ஆண்டி சொன்ன கதையெல்லாம் கேட்டிங்களா? யோவான் ஸ்நானகன் பிறப்பை பற்றி அவங்க சொன்ன புத்திமதிகளெல்லாம் நீங்கள் மனசில் வைத்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். மேகலா ஆண்டியும் உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை கேட்டு அதன்படி செய்தீங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பாருங்கள், ஏசப்பா சின்ன பிள்ளைங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க. அவங்க ஒரு தடவை சின்ன பிள்ளைங்கள அவங்க ஏசப்பா கை வைத்து ஆசீர்வதிக்கணும்னு கொண்டு வரும்போது அந்த சீஷர்கள்லாம் அதட்டினாங்களாம், இங்கே கொண்டு வராதுங்க அப்படின்னு. ஆனால் ஏசப்பா என்ன சொன்னாங்களாம், மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்துலேயும் நம்ம பார்க்குறோம். அவர்களை கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொல்லிட்டார். ஆக ஏசப்பா சின்ன பிள்ளைங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் ஏசப்பாவுக்கு ரொம்ப அருமையானவங்க. ஆக நம்மளை நேசிக்கிற நம்ம ஏசப்பாவை நாமும் நேசிப்போம், அவருடைய பிள்ளைகளாக வாழுவோம். என்ன பிள்ளைங்களா? ஓகே.